வணக்கம். நான் தான் உங்க மாண்புமிகு மனிதன் சேனல் ரகுபேந்தர் பேசுகிறேன். நிஃப்டியோட அப்டேட் அன்றைக்கி பார்ப்போம். காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஆக்சுவலாக இப்போது ஐடியோட இண்டெக்ஸ் வந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவ் மூவில் இருக்குது. யூஎஸ் ஈரான் வார் வந்து அவங்களும் ஸ்டாக் பாசிட்டிவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இன்டர்னலாக ஒன்றும் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் நேற்று வந்து குரூட் ஆயில் சின்ன ஹைப் ஆச்சு. தங்கம் வெள்ளி விலையும் அதே வேலை தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகும், மேலே போகுமா அல்லது இன்றைக்கி சஸ்டைன் இருக்குமா அதை பார்ப்போம். நல்லா பாருங்கள், எஃப்ஐயும் டிஐயும் வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு. அப்போ யார் விற்பா நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ விற்கிறது வந்து ஸ்மால் ரிட்டைல் இன்ஸ்டியூஷன் விற்கிறாங்க. என்ன பயம்னா வார் வரும்போங்கிற பயத்தில் விற்றுருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட்டுக்கு இந்த ஒரு ட்ராஜடி. ஸோ இது கண்டினியூ ஆகுமா, இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ நிஃப்டி நம்ம வந்து ஒன் டே கேண்டில் வச்சுருக்கிறோம். ஒன் டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் த ஃபிப்னோசி 25,456 டவுன் ஆகி கீழே வந்துட்டு சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக 25,247 இருக்குது. 25,247 பிரேக் பண்ணாத வரை மார்க்கெட் கீழே வராது. ஓவரால் ஹைட்டில் தான் இருக்கும். இந்த கன்சால்டேஷன் வந்து 25,247க்கும் 26,300க்கும் இடையில தான் இருக்கும். இது வந்துட்டு எப்படி போகுங்கிறது வந்து டெய்லி மக்கள் என்ன ட்ரேட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ யாராலையும் ப்ரொடிக்ஷன் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் ஏறி போயிடும் அல்லது இன்றைக்கி இறங்கி போயிடும்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் இறக்குன்னு நினச்சாங்கன்னா இன்னொருத்தவங்க ஏற்றிடுறாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து வொலாலிட்டி கண்டினியூஸாக இருக்கும். இந்த வொலாலிட்டி பயன்படுத்தி தான் நம்ம ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்க முடியும். ஸோ தினமும் 1000 சாத்தியம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்ல வரோம்னா, நேற்று வந்து அவங்க ஒரு டோஜி போட்டிருக்குறாங்க, இன்றைக்கி வந்து ஒரு ஹேமர் டைப்பு, எல்லாமே பேரியஸ் டைப்பு தான் போட்டிருக்குறாங்க. எதுவுமே வந்து பாசிட்டிவாக இல்லை. பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேண்டில் என்ன ஆனாலும் வந்து இந்த ஒரே கேண்டில் என்ன ஆனாலும் முடியாமல் இருக்கான். இந்த டேட்டுக்குள்ள 24 போட்ட கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயும் போக முடியல, அதுக்கு கீழே வர முடியல. ஸோ இன்னும் அதுக்குள்ளே தான் வந்து ஆட்டம் பார்த்துட்டு இருக்கிறாங்க வந்து. ஸோ இன்றைக்கி எங்கே ஆட்டம் காமிப்பாங்கிறத நம்ம பார்ப்போம். சும்மா சிம்பிளாக அதே ஃபிப்னாசி தான் எடுப்போம். ஏன்னா எல்லாமே அங்கே தான் சொல்லப்பட்டிருக்குது. பேஸ்ட் ஆன் த ஃபிப்னாசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க 25,486 கிட்ட வந்துட்டு திரும்ப 25,572 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் பிரேக் பண்ணி மேலே போனாங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை வரைக்கும் தான் போவாங்க. ப்ரீவியஸ் டே ஹை அது இதுதான். 25,652. அவ்வளோ தூரம் மேலே போகும்போது உறுதியாக சொல்ல முடியாது. அது வரைக்கும் போயிட்டு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் ப்ராடாக இடம் இருக்குது. ஸோ அதை நம்ம 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம். 15 மினிட்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன இதில் சொல்ல வருதுன்னா, இதை நம்ம கலர் மாற்றிக்குவோம். கலர் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். 6ல் வச்சுக்குவோம். நேற்று என்ன நடந்திருக்கு பாருங்கள், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் வந்து இதுக்குள்ளே தான் ஜஸ்ட் ஒரு சின்ன அப் அண்ட் டவுன், ஒன்றுமே இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஸோ இந்த 0.618 25,577ங்கிறத தாண்டி மேலே போனால் தான் அடுத்த ஒரு க்ரீன் கேண்டில் வச்சுட்டு அது எது வரைக்கும் போகணும்னா 572 ரிஜெக்ட் ஆகாமல் மேலே போணுச்சுன்னா ஃபர்தராக அடுத்த ஹை போகும். அந்த ஹை வந்து 652 வரைக்கும் தான் போகும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் சப்போர்ட்டில் வந்து கால் ஆஃப் எடுங்க, ரெசிஸ்டன்ஸில் புட் ஆஃப் எடுங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபிப்னாசி டூல்ஸை போடுறோம் நான் வந்து. அப்படி இதில் உங்களுக்கு சாத்தியப்பட்டு வரலைன்னா நான் சொன்ன அந்த டிஸ்கஷனில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். மினிமம் 1000ங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதோட அதிகமாகிறது வந்து அன்றைக்கி மார்க்கெட் நல்ல மூமெண்ட் தான் கிடைக்கும். ஸோ 1000ங்கிறது ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். கரெக்டாக நம்ம டெக்னிக்கல் விஷயம் சொல்லிக் கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போது 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து இன்ட்ராடேயில் வந்து பேரிஷில் இருக்கிறான், சரிங்களா. ஓவரால் வந்து புல்லிஷில் இருக்கிறான், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஒரு பேட்டர்னுக்குள்ளே தான் அவன் ஆட்டிகிட்டு இருக்கிறான் பாருங்க. இந்த ஒரு பேட்டர்னை உடைக்கலை, இங்கே ஒரு பேட்டர்ன் போயிட்டுருக்கு, அதே பேட்டர்ன் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறான், சரிங்களா. இந்த பேட்டர்னை உடைக்காத வரைக்கும் சரி தப்பாக போயிடுச்சு.
வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்னை உடைக்காத வரைக்கும் ஃபர்தராக எங்கே போகணும்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறான். இந்த ஆட்டம் வந்து எவ்வளோ நாள் எங்கே போவாங்கிறத வந்து நம்மளால் யாராலையும் மேஜிக்கெல்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த ஏதோ ஒரு சைடில் உடைக்கணும். திரும்பவும் இதே டபிள்யூ பேட்டர்னை கண்டினியூ பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்குள்ளே இந்த சேனலுக்குள்ளேயே கண்டினியூ பண்ணுற சான்ஸ் இருக்குது. இது மேலே உடைச்சும் பட்சத்தில் ஃபர்தராக மேலே போகும், கீழே உடைக்கும் பட்சத்தில் ஃபர்தராக கீழே வரும். இவ்வளோ தான் மார்க்கெட் எந்த பக்கம் போகுங்கிறத யாராலையும் முடிவு பண்ணி சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷில் இருக்குது, இன்ட்ராடே ட்ரெண்ட் வந்து பேரிஷில் இருக்குது. இன்னும் கூட கீழே வரதுக்கான வாய்ப்பு 25,247 வரைக்கும் வைப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி டியூஸ்டே இந்த வாரம் மார்க்கெட் இல்லை, மண்டே தான் எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி ரொம்ப வளரட்டி இருக்கிறது சான்ஸ் இருக்குது. ஏன்னா மண்டே எக்ஸ்பைரிங்கிறதுனால 25,247 தான் என்னோட ப்ரொடிக்ஷனாக இருக்குது அதிகபட்சம் டவுனில் வரதுக்கு. அந்த இடத்த வந்துட்டு தான் அடுத்த ஃபர்தராக அவங்க மேலே போனால் போவாங்க. இல்லைன்னா அது ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனாக இருக்காது. ஏன்னா அந்த 0.5 கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டாங்க. வந்து ஏன்னா அது ரீசன்ட் லோ ஹைக் போகும்போது 25,456 உடச்சி கீழே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உடனே கீழே வர மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி 25,247 வரைக்கும் கொண்டு வந்துட்டு திரும்ப ஃபர்தராக மேலே ஏற்றுவாங்கிறது தான் நம்மளோட ப்ரொடிக்ஷனில் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் பொசிஷன் அது மாதிரி எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ எங்கேயுமே போகல. சிம்பிளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அந்த ப்ரெஷ்ட்டை வச்சு காட்டுற பாருங்க. இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு அப்படி நிற்கிறான். அவ்வளோதான். திரும்பவும் இங்கே வந்துட்டு கீழே தான் வருவான். கீழே வந்துட்டு பாதி போயிட்டு திரும்ப கீழே தான் வருவான். இப்படி தான் போய்ட்டுருக்கு மார்க்கெட். ஸோ இந்த சேனலை உடச்சி கீழே வந்தோன்னா இங்கே வரும், இந்த சேனலை இங்கே உடச்சி மேலே போனோன்னா இங்கே போகும். இவ்வளோ தான் வித்தியாசம். சரிங்களா? வேறு ஒன்றுமே இதில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு கன்சால்டேஷன் சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் தான். கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி உங்களால் கான்ஃபிடென்ட் கிடைக்கலன்னா ட்ரேட் பண்ணாமல் வேடிக்கையை பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் டெய்லி ஆயிருங்கிறது சிம்பிள் சாத்தியம். நம்ம பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் டிஸ்கஷனில் தொடர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் டிசிப்ளினாக பண்ணுற வரைக்கும் அந்த கிடைச்ச ப்ராஃபிட்டை மெயின்டைன் முடியும். டிசிப்ளினை மீறினீங்கன்னா ஏன்னா நீங்கள் உங்கள் டிசிப்ளினை மீறதுக்கான சுச்சுவேஷன் தான் மார்க்கெட் நடந்துட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாலே நேரத்தில் வந்து உங்களை வந்து மீண்டும் மீண்டும் ஆசையை தூண்டி ட்ரேட் பண்ண வச்சு உங்களை கிடைச்ச கேபிட்டல் கலெக்ட் பண்ண வச்சிடும். ஸோ அந்த மாதிரி போகாதீங்க. எப்போதுமே மார்க்கெட்டில் நம்ம டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியலன்னா, மனுஷங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியாது. பட் அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னா நம்ம வந்து லாஸே வர மாதிரி இருக்கும். ஸோ லாஸை நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தைரியமாக பண்ணுங்கள், தப்பு கிடையாது. உங்களால் தாங்க முடியல அளவுக்கு உள்ள லாஸை பண்ணிக்கிங்க. அதிகமாக லாஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய மனசை ரொம்ப பாதிக்கும். அது குடும்ப வாழ்க்கை மற்ற வாழ்க்கையும் பாதிக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. ட்ரேடிங்கிறது வந்து நம்ம ஹாப்பிக்காக தான் பண்ணுறோம். அந்த ஹாப்பியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து ட்ரேடிங்கில் ரொம்ப ஓவர் ட்ரேட் பண்ணி நஷ்டமாகாதுங்கிறது நம்மளோட சின்ன ஒரு கணிப்பு. அவ்வளோதான். சரிங்களா? இந்திய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நம்ம சொல்லிட்டோம். இவ்வளோ தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய சப்ஜெக்ட். 25,486க்கு கீழே மார்க்கெட் இருக்கக்கூடாது. மார்க்கெட்டு கீழே இருந்தான்னா 25,486க்கு கீழே மார்க்கெட் வந்தான்னா ஃபர்தராக 25,400 வரைக்கும் வருவான். இதுதான் லாஜிக். 25,496க்கு மேலே 486க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் அவனுடைய அடுத்த டார்கெட் 25,600 வரைக்கும் போவான். அவ்வளோதான். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்களோட ட்ரேடிங் இருக்க முடியும் பார்த்து நீங்கள் எடுங்க. சரிங்களா? ஸோ ட்ரேடிங்கிறதே ஃபுல்லும் ப்ராபபிலிட்டி தான். ஸோ ஒன்றும் பெரிய குட் நியூஸ் ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவிலையும் ஒன்றும் பெருசாக பாசிட்டிவ் இல்லை. பட் ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துருக்குங்கிறது தான் குட் நியூஸு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு 1% 2% யூஎஸில் வந்து ஏடிஆரில் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரைவேட் பேங்க் செக்டார்லாம் கொஞ்சம் ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் அதனால் மேலே போக முடியல. எப்போது நிஃப்டி மேலே போகணும்னா பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரு மேலே போனால் மட்டும் தான் மேலே போவான். ஒருத்தன் மேலே போகிறான், ஒருத்தன் கீழே வரான்னா மார்க்கெட்டில் ஏதோ திரும்ப நடக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வந்து யாரும் சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ப்ராஃபிட்டுக்காக ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுறாதீங்க. வாய்ப்பு கிடைச்சா மட்டும் என்ட்ரு ஆகுங்க. இல்லைன்னா ஒன்லி ஆடியன்ஸ் தான். சரிங்களா? இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நாள் வீடியோ சந்திப்போம். குட் பை.